மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெறுகிறது. டெல்லியில் உள்ள நிகம்போத் காட்டில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்கு இராணுவ மரியாதையுடன் நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில், மன்மோகன் சிங் உடல் அவரது இல்லத்திலிருந்து காங்கிரஸ் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். பின்னர் நிகம்போத் காட் கொண்டு செல்லப்படும். மன்மோகன் சிங்கின் மறைவை தனிப்பட்ட இழப்பாக கருதுவதாக சோனியா காந்தி தெரிவித்திருக்கிறார். தனது நண்பராக, தத்துவ ஞானியாக, வழிகாட்டியாக அவர் இருந்ததாகவும், அவர் ஒருபோதும் நிரப்ப முடியாத வெற்றிடத்தை விட்டுச் சென்றிருப்பதாகவும் சோனியா காந்தி கவலை தெரிவித்திருக்கிறார். மன்மோகன் சிங் மென்மையான நடத்தை கொண்டவராக இருந்தாலும், சமூக நீதி, மதச்சார்பின்மை உள்ளிட்ட அனைத்து நம்பிக்கைகளிலும் உறுதியாக இருந்தவர் என்றும் சோனியா காந்தி புகழாரம் சூட்டியுள்ளார். அனைத்து பெண்களும் ஆபத்தான காலங்களில் உதவும் காவல் உதவி செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கோவி செழியன் அறிவுறுத்தியுள்ளார். அவசர காலங்களில் செயலியில் உள்ள அவசரம் என குறிப்பிடப்பட்டிருக்கும் பொத்தானை அழுத்தி பெண்கள் உதவி பெறலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பயனர் விவரம், இருப்பிடம் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு பெறப்பட்டு உடனே சேவை தரப்படும் எனவும் தெரிவித்துள்ள அமைச்சர், கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் மூலம் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் தாக்குதல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு காலில் மாவுக்கட்டு போட்டது ஏன் என நீதிமன்றத்தில் காவல்துறை விளக்கமளித்திருக்கிறது. ஞானசேகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது மாவுக்கட்டு போட்டது குறித்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. ஞானசேகரனை கைது செய்ய வீட்டிற்கு சென்றபோது அவர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றார் என்றும், அப்போது இடறி விழுந்ததில் அவரது காலில் காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ள காவல்துறை, இதன் காரணமாகவே மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. சாட்டையால் அடித்துக் கொள்ளும் போராட்டத்தின் போது மென்மையான பருத்தி சாட்டையை அண்ணாமலை பயன்படுத்தியதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக கூறி தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளும் போராட்டத்தை அண்ணாமலை நேற்று நடத்தினார். இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் அவர் தொண்டர்கள் கொண்டு வந்த தேங்காய் நாரால் செய்யப்பட்ட கெட்டியான சாட்டையை பயன்படுத்தவில்லை என்றும், மிருதுவான சாட்டையை பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதை வைத்து நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். கரும்பு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஒரு டன் கரும்புக்கு 3150 ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் என்றும், இப்படியெல்லாம் விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியா எனவும் கேட்டிருக்கிறார். பஞ்சாபில் ஒரு டன் கரும்புக்கு 4100 ரூபாய் வழங்கப்படும் நிலையில், தமிழ்நாட்டில் ஒரு டன்னுக்கு 5000 ரூபாய் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கூடலூரில் மக்களை அச்சுறுத்தி வந்த புல்லட் யானை பிடிபட்டது. யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சிக்கு பதிலாக அதை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சேரம்பாடி வனச்சரகத்தில் சுற்றித் திரிந்த புல்லட் யானை 40க்கும் மேற்பட்ட வீடுகளை தாக்கி சேதப்படுத்தியது. விவசாய நிலங்களில் புகுந்து அட்டகாசம் செய்து கண்ணில் படும் வாகனங்களையும் பொதுமக்களையும் ஆக்ரோஷமாக தாக்கியது. இந்நிலையில் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நினைத்த வனத்துறையினர் அந்த முடிவு சரியாக இருக்காது என்றும், யானை குடியிருப்பு பகுதிக்கு வர வாய்ப்பிருப்பதாகவும் கருதினர். எனவே தொடர்ந்து யானையை கண்காணித்து வந்த வனத்துறையினர் அயன்கொல்லி பகுதியில் அது சுற்றித் திரிவதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு விரைந்து சென்றனர். அதற்கு மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். பிடிபட்ட புல்லட் யானையை கும்கி உதவியுடன் காட்டுப்பகுதிக்குள் கொண்டு செல்ல வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.